மம்மி இதெல்லாம் ஹாப்பி டைம் கிடையாது. சரி நீ சொல்ல திருப்பி சொல்லு எனக்கு. மம்மி அங்கே 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 ஹோம்ஒர்க் பிரச்சனை, அங்கே ஹோம்ஒர்க் பிரச்சனை, எல்லா பக்கமும் ஹோம்ஒர்க் பிரச்சனை. என்ன தான் பண்ணுதுண்ணா? முடிச்சிரு, ஹோம்ஒர்க் முடிச்சிரு அழகா. முடிச்சிடலான்னா நிறைய ஏதோ கஷ்டமாக கொடுக்குறாங்க. ஆனால் எனக்கு எதுவுமே தெரியல. ஏதோ அங்கே எல்லா பக்கமும் பிரச்சனையாக இருக்குது ஸ்கூலில். இல்லைப்பா என்ன கொடுத்தாங்க? மல்டிப்ளிகேஷன் டேபிள்ஸ் எழுத சொன்னாங்க. அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் எழுத சொன்னாங்க. அப்புறம் சயின்ஸ். அப்புறம் வந்து அந்த அப்புறம் அந்த தமிழ் அப்புறம் அதை நம்மளே எழுத போகிறோம். அந்த அந்த இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங். இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் வந்து ஹோம்ஒர்க் கிடையாது, புரியுதா? அது வந்து மேம் ஸ்கூலில் இருக்கும்போது எழுத சொன்னாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீ நீட்டாக எழுதிட்டா பிரச்சனையே இல்லை. ஒன்று இப்போ உட்காந்து எழுதிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரஃப் நோட் தான் தெரியாமல் நான் படிக்கிறேன். பரவாயில்ல, நான் நியூ நோட் தரேன். இப்போ என்ன பிரச்சனை? வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா? வேறு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொல்லு, சால்வ் பண்ணலாம். ஒன்று ஒன்றா சொல்லு. வேறு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனைனா ஸ்கூலில் அதுவும் சொல்லுவாங்க, இதுவும் சொல்லுவாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. இது படிக்கணும், அது படிக்கணும், அது படிக்கணும். இந்த 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 கஷ்டமாக தான் எனக்கு சொல்லி தருவாங்க. இதான் எனக்கு எதுவுமே நீ அறிவாளியாச்சு, உனக்கு கஷ்டமாக தான் இருக்காது. கஷ்டமாக இருக்கும் அப்படியே. சரியாடும், ஓகேவா? நீ வந்து நீ ஸ்மார்ட் பாய், நீ ஈஸியாக முடிச்சிடுவ. ஓகே மம்மி. டம்மி காட்டு. டம்மி பெயிண்டர். ஆமாடா, பெயிண்ட் ஆயிடுச்சுடா. கோஸ்ட் மாதிரி, விச் மாதிரி இருக்கு.